விறகடுப்பில் நல்லா அடி கனமான ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு ஒரு 4 லிட்டர் தண்ணி வச்சு நல்லா சூடு பண்ணணும். தண்ணி கொதித்ததும் அதில் ஜவ்வரிசி முதல் நாள் நைட்டே ஜவ்வரிசியை நம்ம ஊற வச்சுருப்போம் வாஷ் பண்ணிவிட்டு. அந்த ஜவ்வரிசியை அதில் ஆட் பண்ணி கொஞ்சம் நாளி நல்லா வேக வைக்கணும். அதை நல்லா கிண்டி விடணும். அடியில் உட்காராத நல்லா கிண்டி விட்டு வேக வைக்கணும். பளிங்கி மாதிரி வரும். அது ஒரு பால் மாதிரி உருண்டு வர்றப்ப அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணும். இப்போ இதில் நம்ம மாவு ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முதல் நாள் நைட்டே பச்சரிசி 1 கிலோ ஊற வச்சுருந்தேன் நான். 1 கிலோ ஊற வச்சு அதை நல்லா கிரைண்டரில் அரைச்சி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். மாவு கட்டிப்படாத இருக்கணும்னா அந்த நம்ம அரைச்ச மாவு தண்ணியாக இருந்தால் தான் மாவு கட்டிப்படாத நமக்கு வரும். இப்போ அதில் எடுத்து நம்ம அதில் ஊற்றி ஜவ்வரிசி வாட்டர் எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணணும். இது கைவிடாத கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டினா தான் மாவு வெந்து வரும். ஜவ்வரிசி கொஞ்சம் முழுமையாக இருக்கும். அது பொரிஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை பற்றி இல்லை, அது கரைஞ்சிரும். மாவு நல்லா 3/4 திட்டத்துக்கு வெந்த பிறகு அந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இதோடையே இப்போ நம்ம மிக்சியில் ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இதோடைய ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். அது அதுலேயே அந்த சூட்லேயே இதெல்லாம் வெந்துடும். மாவு இப்போ நம்ம நல்லா கைவிடாத கிண்டிக்கிட்டே இருக்கணும். நமக்கு மாவில் தண்ணி பத்தாட்டினா சுடு தண்ணி நம்ம ஆல்ரெடி ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். பத்தலைனா நம்ம சுடு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் மாவு நல்லா வெந்த பிறகு பூண்டு ஒரு மிக்சியில் 100 கிராம் அளவுக்கு நைஸாக அரைக்கணும். நைஸாக அரைச்சி அந்த மாவில் ஆட் பண்ணி நல்லா கைவிடாத மிக்ஸ் பண்ணி நம்ம அதை அப்படியே மூடி வச்சுட்டோம். அந்த விறகடுப்பில் தான் செய்கிறேன். அந்த தணல்லே ஒரு 1/2 hour இருந்தால் மாவு நல்லா வெந்து பதமாக வந்துடும். இதுதான் மாவோடைய பதம். மாவு இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை அப்படியே நம்ம மூடி ஒரு 1/2 hour அப்படியே வச்சுட்டு அப்புறமா நம்ம அதை எடுத்துகிட்டு போய்ட்டு புழியலாம். இப்போ நம்ம வத்தல் போட ஆரம்பித்தாச்சு. ஒரு கிளாத்து நல்லா க்ளீனான கிளாத் எடுத்துகிட்டு கீழே ஒரு பாயோ இல்லைனா ஒரு கவரோ போட்டுக்கோங்க. அது மேலே கிளாத் வச்சுட்டு நீங்கள் ஸ்பூனால் எடுத்து ஊற்றினாலும் சரி, இல்லை கையால் கிள்ளி வச்சாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். டூ டேஸ் நம்ம துணியில் காய்ஞ்ச பிறகு இப்படி இருக்கும் வத்தை. இப்படி எடுத்து 2 days இன்னும் 2 days நம்ம காய வைக்கணும். வத்தலை எடுத்து இப்படி போட்டு பொரிச்சு பாருங்கள். நல்ல வத்தல் டேஸ்ட்டாக மொறுன்னு வரும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டக்கு டிக்கு சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.